ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜெயச்சந்திரனில் அட்சய திருதியை ஆஃபர் என்ன அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோல்ட் ரேட் நம்ம ஒரு நேரம் பார்த்துடலாம். ஸோ நான் ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 9290 அதே சமயத்தில் வந்து ஒரு பவுனுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 74,320 வருது. இது நேற்றுக்கு வந்து பார்த்தோன்னா கிராமுக்கு வந்து பார்த்தோம்னா 275 அந்த ப்ரைஸில் வந்து கூடியிருக்கு. ஒரு கிராமுக்கே வந்து பார்த்தோம்னா சுத்தமாக 275 வந்து கூடியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா பகனுக்கு வந்து பார்த்தோன்னா 2200 அந்த ரேஞ்சில் வந்து கூடியிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு இந்த ஒரு 9 நாள் 10 நாள் 12 நாள் கணக்கு பண்ணும்போது ரொம்ப ஹையஸ்ட்டாக வந்து கூடிக்கிட்டு போகுது. நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து கோல்ட் வந்து ஒரு 3 பவுனை கொடுத்துட்டு வந்து 5 பவுன் வந்து புதுசாக நம்ம தாலிக்கொடி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு நான் மேலே லிங்க் கொடுக்கேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு இவ்வளோக்கும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. அட்சய திருதி ஆஃபர் கூட நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கலாம், பட் கோல்ட் ரேட்டில் கூட போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டு இல்லையா, அதுக்காக. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அது வந்து தெரியும். இப்போ நம்ம ஜெயச்சந்திரனில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், என்ன ஆஃபர் அப்படின்றத. இப்போ பார்த்தோன்னா அட்சய திருதிக்காக ஜெயச்சந்திரன் அப்புறம் வந்து மலபார் கல்யாண் எல்லாருலேயுமே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் எவ்வளோ என்ன ஆஃபர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அட்சய திருதி வந்து நமக்கு ஏப்ரல் 30 வருது, நமக்கு தெரியும் எல்லாருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா புதுசாக நியூ கோல்டு புதுசாக நம்ம வந்து நகை எடுக்கும்போது சவரனுக்கு 2000 குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம பழைய நகையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது சவரனுக்கு 2000 ஜாஸ்தி கொடுக்குறதாகவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ கோல்டு காயின் கொடுக்குறதாகவும் ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். இங்கே ஜெயச்சந்திரனை பொறுத்தளவு இப்படி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தோன்னா நமக்கு ஓரளவு நல்ல ஆஃபருமே சொல்லலாம். இப்போ வந்து இதை என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கோல்ட் ரேட்டு நம்ம சொன்ன மணி ஒரு பகன் வந்து பார்த்தோன்னா 74,320 சரியா. அப்போ நம்ம வந்து ஜெயச்சந்திரனில் ஒரு பவன் நம்ம எடுக்கும்போது இந்த 2000 ஆஃபர் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ வந்து புது நகை வந்து பார்த்தோன்னா நமக்கு 2000 குறைச்சி 72,320 நமக்கு கிடைக்கும் சரியா, ஆஃபரில். அதுவும் அட்சய திருதிக்கு சரியா. இப்போ போக்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ நம்ம பழசு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 2000 ஜாஸ்தி, பகனுக்கு 2000 ஜாஸ்தி கொடுக்குறனால நமக்கு வந்து மார்க்கெட் ரேட்டு 74,320 இருக்கு இல்லையா. இது வந்து அட்சய திருதிக்கு கூடும் குறையும், பட் நான் இன்றைக்குள்ள ரேட்டுக்கு தான் உங்களுக்கு புரியும்படியாக கால்குலேட் போட்டு சொல்லியிருக்கேன். 76,320க்கு நமக்கு போகும். நார்மலாக நமக்கு தெரியும், நம்ம வந்து 916 வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க. ஸோ உருக்கிட்டு அன்னைக்கு அது வந்து எத்தனை சவரன் இருக்குதோ, இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பவுன் கொடுத்துருந்தோம். அதில் 1.25 கிராமுக்கு தக்கன எங்களுக்கு வந்து கழுவி போயிருந்துச்சு. ஸோ நம்ம 5 பவுன் கொடுக்கும்போது பார்த்தோம்னா சர்வசாதாரணமாக வந்து எனக்கு தெரிஞ்சு 3 கிராம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து கழிவு போகும். நம்ம கொடுக்குற பொருளை பொறுத்துமே இருக்குது. ஏன் இப்போ கெட்டி முறுக்கு கொடி அப்படின்னா அதில் வந்து அழுக்கு அந்தளவுக்கு சேராது, அப்போ நமக்கு கம்மியாக வந்து போகுது. அதே நமக்கு வந்து லூஸான செயின் இல்லை கொஞ்சம் லூஸான முறுக்கு கொடி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த இடையில வந்து நம்ம குளிக்கும்போது சோப்பு நோரை அது இதுன்னு பட்டு அழுக்கு வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகும்போது அது வந்து நமக்கு வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்து கழிவு போகுது. ஸோ உருக்கிட்டு நமக்கு வந்து பேலன்ஸ் அவங்க நம்ம கண் முன்னாடி உருக்கிட்டு நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த டைம் வந்து பழசை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து வோல்ட்டுக்கே வந்து 2000 ஜாஸ்தி கிடைக்கலையா. அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து பழைய நகை இருந்தால் கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா இனிமே உள்ள நகை ரேட்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சு கூட பண்ண முடியாது. ஸோ இப்படி ஆஃபரை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மேலே கல்யாண் ஜுவல்லர்ஸ் மலபார் எல்லாத்துலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து கோல்டு பற்றி நிறைய ஆஃபர் எல்லாத்தையும் பற்றி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.